ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சாம்பார் வந்து ரெடி பண்ண போகிறோம். வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம சாம்பாருக்கு தேவையான அளவு பருப்பு எடுத்துக்கலாம். அதனால் அலசிட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து குக்கரில் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூட பச்சை மிளகாய் வந்து 2 கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அடுத்து நம்ம இது கூட வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், அது ரெண்டுலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம இது கூட பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பூண்டு வந்து நல்லா தோல்லாம் உரிச்சிட்டு நான் வந்து இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 தக்காளி பழம் இதுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன சைஸில் இருக்க தக்காளி பழம் இருக்கிறனால நான் 3 பழம் வந்து நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் தக்காளியாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம இது கூட ஒரு கொத்துக்கிட்ட கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கோம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. சேர்த்ததுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து 2 ஸ்பூன் கிட்ட மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். தனி மல்லித்தூள் வந்து 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1.5 ஸ்பூன் கிட்ட ஜீரகத்தூள் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து கடையில் வாங்கியிருக்க பவுடர் தான் நான் இதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஜீரகத்தூள் ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 1/2 ஸ்பூன் கிட்ட காரத்துக்காண்டி நான் வந்து மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன். மிளகாய் தூள் வந்து நீங்கள் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்தாச்சு. 1/2 ஸ்பூன் கிட்ட பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 3 ஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சாம்பாருக்கு தேவையான அளவு நம்ம வந்து உப்பு நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காய் பூ எடுத்து அதை நல்லா பாலை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த தேங்காய் பால் வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கெட்டியான பாலை நான் இது கூட சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே அடுத்து நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எப்படி இருந்தாலும் தண்ணி தான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அதனால் வந்து நம்ம தேங்காய் பால் அரைக்கும் போதே கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து கூட நீங்கள் வந்து அரைச்சிட்டு இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பருப்பு வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்தாச்சு. மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு குக்கர் மூடி போட்டு இதை நார்மலாக நீங்கள் எப்பவும் எப்படி விசில் வைப்பீங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பருப்பு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இது கூட நம்ம வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ நம்ம தண்ணி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடியாக அதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக மல்லித்தலை ஆட் பண்ணிக்கலாம். மல்லித்தலை சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து அடுப்பில் வச்சுட்டு இதை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். அவ்வளோதான். இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் இதை நம்ம ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம தாளிக்கிறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாயில் தேவையான அளவு ஆயில் விட்டாச்சு. ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து நல்லா பொரியட்டும். அடுத்து நம்ம இது கூட ஜீரகம் ஆட் பண்ணிவிட்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக நம்ம வந்து இந்த சாம்பார் வந்து தாளிச்சிடலாம். இப்போ இது எல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இப்போ வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த சாம்பாரை வந்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்க போகிறோம். அவ்வளோதான். ரொம்பவே ஈஸியாக வந்து நம்ம தாளிச்சிட்டோம். அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம அடுப்பை சிம்லேயே வச்சுட்டு லைட்டாக கொதிக்க வச்சுக்கலாம். 2 ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துட்டு நீங்கள் சாதத்தில் வச்சு இந்த சாம்பார் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.